திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளைஞர் ஒருவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்ட 2 நாட்களில் சிறுநீரகம் அழிவுவிட்டதாக கூறி அகற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நல்லா இருக்கானா, பண்ணது சரியா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். 2 நாள் கழிச்சு தான் இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்னன்னு நாங்கள் பார்த்து விசாரித்து சொல்லுவோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியை சேர்ந்தவர் மாரீஸ்வரன். இவரது 19 வயது மகன் சரவணகுமார். இவருக்கு சில ஆண்டுகளாக சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. 6 மாத காலமாக சரவணகுமார் திருநெல்வேலி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார். சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த சரவணகுமாருக்கு அவருடைய தந்தை மாரீஸ்வரன் தனது சிறுநீரகத்தை கொடுக்க முன்வந்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடந்து சரவணகுமாருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அறுவை சிகிச்சை நடந்த 2 நாட்களில் கடந்த 22ஆம் தேதி சிறுநீரகம் அழுகிவிட்டதாக கூறி நோயாளியின் சம்மதமில்லாமல் சிறுநீரகத்தை வெளியே எடுத்து அதை குப்பையில் போட்டுவிட்டோம் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது சிறுநீரகம் கொடுப்பவரின் உடல்நலம், இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல சோதனைகள் மேற்கொள்ளப்படும். அதேபோல் சிறுநீரகம் பெறுபவர்களிடத்திலும் பல சோதனைகள் மேற்கொள்ளப்படும். தானம் கொடுப்பவர்களின் சிறுநீரமும் அவற்றை பெற்றுக்கொள்பவர்களின் உடல்நலமும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகிறதா என்று பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறும். அப்படி பல சோதனைகளில் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த பிறகும் தற்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தோல்வி அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் அலட்சியமாக கூறுவதாக சரவணகுமாரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியாயம் கிடைக்கும் வரை இதே இடத்தில் போராட்டம் தொடரும் என்றும் எச்சரித்த அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஆபரேஷன் கிட்னி மகன் எடுத்து பேரனுக்கு வைக்கதான் டெஸ்ட் எடுத்தோம். அது எல்லாம் சரியா பண்ணிடுவோன்னு தான் பண்ணாங்க. பண்ணி 2 நாளையில கிட்னி சரியில்லை, அது சரியில்லாம போயிடுச்சுன்னு மறுபடியும் எடுத்துட்டாங்க. பையன்கிட்ட இருந்து எடுத்துட்டு இப்ப அந்த பையனுக்கு டயாலிசிஸ் போடணுங்கிறாங்க. சக்தி அவன்கிட்ட கிடையாது. இன்னொரு தானே டயாலிசிஸ் போட்டா அவன் உயிருக்கு ஆபத்தா இருக்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த இதை இவங்கிட்ட மகன்கிட்ட சொன்னா இவன் உயிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்கு. சொல்லல, என் மகன்கிட்ட சொல்லல. இன்னும் அவன் எங்க இருக்கான், அவன் நல்லா இருக்கானா, அவன் பண்ணது சரியா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இன்ன வரைக்கும் சொல்லல என் மகன்கிட்ட. அதிர்ச்சி ஆயிரும். ஒத்த பையன் தான் அவனுக்கு. இந்த ஒரு பையனும் 18 வயசு ஆச்சு. காலேஜுக்கு 6 மாசமா போய்கிட்டு இருந்தான். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. நீங்க 6 மாசம் இதே கதியில தான் இருக்கும். பிரச்சினை தீவிரமடைந்ததை அடுத்து விளக்கமளித்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் சரவணகுமாருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் இந்த விவகாரம் குறித்து மருத்துவர் குழு அமைத்து விசாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குடும்பத்தினர் ஒப்புதலின்படியும் தனது சொந்த விருப்பத்தில் தனது சொந்த மகனான உயிருள்ள அந்த சரவணகுமார் என்பவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒத்துக்கொண்டார். அதன்படி வியாழக்கிழமை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் லைவ் டோனர், நாட் அ டிசீஸ் டோனர். அதான் முக்கியம், லைவ் டோனர். அவருக்கு கிட்னி பொருத்தியிருக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஆன் டேபிள் யூரின் அவுட்புட் எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கிறது. மீண்டும் சனிக்கிழமை அவருக்கு அந்த ஒரு வைத்த கிட்னி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதை பற்றி தான் உறவினர்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் இது தொடர்பாக உறவினரையும் பேசினேன். இதில் எங்கள் துறை ரீதியாக நான் என்னுடைய மருத்துவர்கள்ட்ட இது பற்றி விளக்கம் கேட்க இருக்கிறேன்.
இதில் என்னால் முடிந்த உதவிகளை அவர்கள் செய்ய காத்திருக்கிறேன். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் அரசு மருத்துவர்கள் அலட்சியமாக இருந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், பிரச்சினைக்கு காரணமான மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நல்லா இருக்கானா, பண்ணது சரியா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். 2 நாள் கழிச்சு தான் இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்னன்னு நாங்கள் பார்த்து விசாரித்து சொல்லுவோம்.